ஆள விடுங்கடா சாமி எஸ்கேப் ஆன லோகேஷ். ரஜினி கமல் இணையும் படம் யாருக்கு கைமாறியது தெரியுமா? ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் 46 ஆண்டுகளுக்கு பின் இணைந்து நடிக்க உள்ள படத்தில் இருந்து லோகேஷ் கனகராஜ் விலகியுள்ளதாகவும் அவருக்கு பதில் அப்படத்தை இயக்க உள்ள இயக்குனர் பற்றிய அப்டேட்டும் வெளியாகியுள்ளது. தென்னிந்திய சினிமா ரசிகர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்த கனவு நனவாக போகிறது. இந்திய திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான கமல்ஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சுமார் 46 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு மல்டி ஸ்டாரர் படத்தில் இணைந்து நடிக்க உள்ளனர். சமீபத்தில் கமல்ஹாசனே இதை உறுதிப்படுத்திய நிலையில் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தாங்கள் இருவரும் இணைந்து நடிக்க உள்ளதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் நடந்த சைமா விருதுகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட கமல்ஹாசன் இதுகுறித்து பேசுகையில், எங்கள் கூட்டணியை ரசிகர்கள் விரும்பினால் அதுவே எங்களுக்கு மகிழ்ச்சி. நாங்கள் இருவரும் இணைந்து நடிக்க பல ஆண்டுகளாக முயற்சி செய்தோம். ஆனால் அது நடக்கவில்லை. விரைவில் உங்கள் முன் ஒன்றாக வருவோம். இது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் என்று அவர் தெளிவாக கூறினார். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக வந்த செய்திகள் குறித்து பேசிய கமல், எங்களுக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. இவையெல்லாம் நீங்கள் உருவாக்கியவை. நாங்கள் ஒருவரை ஒருவர் போட்டியாக பார்த்ததில்லை. ஒருவர் படங்களை மற்றவர் தயாரிக்கவும் முயற்சி செய்தோம் என்று விளக்கமளித்துள்ளார். இந்த பிரம்மாண்ட மல்டி ஸ்டாரர் படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குவார் என்று பேச்சு அடிபட்டு வந்தது. ஆனால் ரஜினிகாந்தின் பேட்டி அதை கேள்விக்குறியாக்கியுள்ளது. கமலுடன் படம் நடிக்கப் போவதாகவும் அதை ரெட் ஜெயண்ட்டும் ராஜ்கமல் நிறுவனமும் தயாரிக்க உள்ளதாகவும் சொன்ன ரஜினிகாந்த், இயக்குனர் இன்னும் முடிவாகவில்லை என்று கூறியதால் சஸ்பென்ஸ் அதிகரித்துள்ளது.